ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மத்தி மீன் வச்சு ஒரு வெரைட்டியான பொரியல் செய்யற ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காகவே ஒரு 1/2 கிலோ மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கு. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் இதே மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு. ஒரு 8 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பூண்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கேரளாயிலெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த புளி தான் எடுத்திருக்கு. நம்ம இங்கே மீன் குழம்புனெல்லாம் போடுவோம்ல, அந்த புளி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளி எடுத்திருக்கு. இவ்வளோதான் நமக்கு இந்த மத்தி மீன் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் இந்த மசாலையெல்லாம் ஒன்று அரைச்சி எடுத்துட்டு வரலாம். தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்க வேண்டாம், ஒரு பல்ஸ் மாடலிட்டு ஒன்று கறக்கி எடுத்தா போதும். சும்மா கொஞ்சம் நசுக்கி எடுக்கணும், அவ்வளோதான். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதுவும் சின்னதாக கட் பண்ணியிருக்கு, 2ஆக கட் பண்ணி தான் எடுத்துக்கலாம். சீரகம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்று அப்படியே ஒரு பல்ஸ் மோட்லிட்டு அடிச்செடுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். ஒன்னோட நம்ம ஒன்று அடிக்கலாம். போதும். இப்படி நசுக்கி எடுக்கணும் பாருங்க. அவ்வளவுதான். நமக்கு போய் பாக்கி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கு. நம்ம மண்சட்டியில செஞ்ச டேஸ்ட் கொஞ்சம் தூக்கெல்லாம் இருக்கும். நம்ம சாதா பண்ண இந்த நான்ஸ்டிக்ல எல்லாம் பண்ணதை விட டேஸ்ட் ஆയിരിக்கும். மண்சட்டி இருந்தால் அதுல பண்ண பாருங்க. அரைச்செடுத்துல அந்த தேங்காய் அந்த இதெல்லாம் அந்த சட்டிக்குள்ள போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப அரையக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தல அந்த மத்தி மீன் அது போட்டுக்கலாம். போட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் இதுல இப்ப ஊத்த தேவையில்லை. பாருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம்ல, இது கொடம்புளின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்டே கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருந்தேன். அதை அப்படியே நம்ம இதுக்குள்ள ஊத்திக்கலாம். இது கேரளா புளிக்கு பேரு கொடம்புளி. இது நான் சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், கிளீன் பண்ணிட்டு. அது கூடவே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற தண்ணி எதுவுமே நான் ஊற்றல, இந்த தண்ணியே போதும் நமக்கு. அப்படியே நம்ம வேக வைக்க வேண்டியதானே. தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். நம்ம மீனை விட ஜாஸ்தியா தேங்காய் இருக்கணும், அப்பதான் அந்த குழம்புக்கு டேஸ்டா இருக்கும். அதான் ஸ்டவ் மேல வச்சிருக்கு. ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம். மீடியமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கொஞ்சம் லோவர்ல மாத்திக்கலாம். அதுதான் இதுல இருக்கின்ற இந்த தண்ணியில வேகணும். ரொம்ப ஜாஸ்தியா வச்சா அது கரிஞ்சு போகும். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும்.
ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி இருக்குள்ள தண்ணி தேவை இருக்குது. இதுக்கு மேல ஞான அந்த புளி தண்ணி ஊற்றியல, அந்த தண்ணி இருக்குதுனால தான் அப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றல. நம்ம தண்ணி கம்மியா இருக்குன்னு அப்படி இருந்தா அரைச்ச தேங்காய் அரைச்சல நம்ம அந்த ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுல ஊற்றினா போதும். இதுல தண்ணி இருக்கு பாருங்க, அதனால தான் ஞான தண்ணி ஊற்றல. கொஞ்சம் இளக்கி விடலாம். நம்ம இந்த மத்தி மீன் மட்டும் இல்லை, அது இல்லாம சின்ன சின்ன மீன் இருக்குல்ல, நெத்தொலி, அந்த மீனை அந்த நெத்தொலி மீன் வச்சு இதே மாதிரி சூப்பரா நம்ம பொரியல் செஞ்சு எடுக்கலாம். பாருங்க, அப்படியே கொஞ்சம் உடையாம இளக்கி விடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் மாத்தி இருக்கு. இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை. அப்படியே 5 மினிட்ஸுக்கு மேல மூடி போட்டு நல்லா வேக வச்சு, இனி நம்ம மூடி போட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கிளற விட்டுட்டு மூடி இல்லாமே வேக வச்சு எடுக்கலாம். பாருங்க, நம்ம மத்தி மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணி எல்லாம் சுத்தமா தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு வந்தா போதும். பாருங்க, நமக்கு லாஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். மேல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை மேல போட்டு விடலாம். நம்ம இந்த கேரளா குடம்புளின்னு சொன்னல, அந்த புளிக்கு பதிலா மாங்காய் இருந்தா மாங்காய் கூட போட்டு செய்யலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இல்ல நம்ம இங்க மீன் குழம்பெல்லாம் செய்யல, அந்த புளி வச்சும் செய்யலாம். இதுக்கு கேரளா இல்ல, இந்த டிஷ்ஷுக்கு மத்தி மீன் பீரை பற்றிச்சதுன்னு சொல்லுவாங்க. இங்க அதுக்கு தனி ஏதாவது பேர் இருக்கும் சரியில்ல, நான் வச்ச பேரு தான் மத்தி மீன் பொரியல். கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். நம்ம ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, கிளறி எல்லாமே பொடிஞ்சு போயிடும். ரொம்ப ஸ்லோவா மெதுவா தான் கிளறணும். நம்ம இது அவ்வளவுதான், ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணி வச்சு வேற பாத்திரத்திலேக்கு மாத்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு உங்களுக்கு ஏதாவது பேரு எப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க என்ன இந்த டிஷ்ஷுக்கு சொல்லுவோன்னு. பாருங்க, சூப்பரான மத்தி மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உடையாம எடுக்கணும், சின்ன மீன் எல்லாம் சீக்கிரம் உடைஞ்சிடும். மத்தி மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு தடவை இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.